யூ ஸோ மச். வில் மூவ் ஆன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நீங்கள் எல்லாருமே நடிச்சிருக்கீங்க. அதை பற்றியும் உங்களோட அனுபவங்களும் எங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் மெட்ராஸ் ஜானியிலேருந்து சாரோட ட்ராவல் பண்ணுறேன். திஸ் 6th மூவி. தேங்க்யூ ஸோ மச். சாரோட 6 படங்கள் ஒர்க் பண்ணுறது நான் ஒரு பெருமையாக சொல்கிறேன் இங்கே. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் விக்ரம் சாரோட நடிக்கிறது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைம்ஸில் நான் போட்ட ஒரு வேடம் காசி, சாரோட காசி வேடம் போட்டு நான் ப்ரைஸ் வாங்கினேன். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி சார் கூட நான் ஒர்க் பண்ணி சார்கிட்ட நீ நல்ல ஆக்டர்னு ஒரு பேர் வாங்கினதுல ரொம்ப 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 பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் கிரேட் ஆக்டர் பார்வதி மேம். எஸ், நான் உங்களோட மரியான்லேருந்து செகண்ட் படம் ஒர்க் பண்ணுறேன். நான் ரொம்ப லாங்லேருந்து உங்களை பார்த்துருக்கேன் மரியானில். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப கிட்ட உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ளஸ் மாலவிகா மேம், ஒண்டர்ஃபுல்லாக நீங்கள் எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நான் உங்களை பார்த்தாலே பயப்படுவேன். படத்தில் எனக்கு தெரியாது, உங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் அந்த கேரக்டரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். பசுபதி அண்ணன், கிளமன் சார், முத்துக்குமார் அண்ணன், பிரீத்தி, அர்ஜுன் சார், நம்ம அண்ணன் எங்களோட தலைவர், அவருக்குள்ள நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ ஒட்டுமொத்த ஆக்ட்ரஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கூட நான் நடிச்சது. ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிஷோர், செல்வா சார், நம்ம ஆர்ட் டைரக்டர் சார், அம்மா அக்கா வந்திருக்காங்க, லிரிக்ஸ். ஆமாம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஏடி, இந்த டைமில் ஏடிஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஜானே, நல்லா இருக்கீங்களா? ஜானேப்பா, ஜானே சிங்கிள் பஞ்ச் தான். ஸோ மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுடிகிரி நிறுவனம் சார், ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தங்களானோட வேர்ல்டில் நானும் உங்களை சேர்ந்து அழைக்கிறேன், வாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே இந்த மெடலில் நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மெடல் நிற்கிறதுக்கான காரணம் நான் ரஞ்சித் சார் மேலே வச்ச ட்ரஸ்ட்டு. த ட்ரஸ்ட் ஹி கேவ் மீ ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் ஆடட் போனஸாக சியான் சார் இருக்கார், பார்வதி மேம் இருக்காங்க, மாலு மேம் இருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் ஹூ ஐ லுக் அப் டு சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐ பீன் வாட்சிங் சியான் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், பசுபதி சார் கூட பழகிறதுக்கு, பசுபதி சார் நிறைய ஆக்டிங் பற்றி ஷூட்டிங் டைமில் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ ஐ ஈவன் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேட். And of course I got to know about Daniel and I got to work with him. And Muthukumar sir, Hari Krishnan and Arjun, Muniyaya, so all of them I had worked with. I'm really happy to have worked with all of them. And thank you so much for Neelam and Studio Green. And thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் பிரபாகரன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனு, ஆடியோ லான்ச்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, பார்க்கும்போது யார் மேலே ஏறினாலும் ஒன்று சொல்லுவாங்க, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போலாம் நான் யோசிப்பேன், எப்படா அது எல்லாரும் மேலே ஏறினா மறந்துடுறாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே ஏறினா தான் தெரியுது உண்மையிலே மறந்துட்டேன் நிறைய. எங்கள் ரஞ்சித் அண்ணன், எங்கள் வாதியாருக்கு பெரிய நன்றி. தேங்க்யூண்ணா. நீங்கள் இல்லைண்ணா இந்த இடத்துல நான் இல்லைண்ணா. லவ் யூ ஸோ மச்ண்ணா. உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேண்ணா. சினிமா எப்படி ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணோம், நிறைய விஷயம்ண்ணா, நிறைய இருக்குது. லவ் யூ ஸோ மச்ண்ணா. விக்ரம் சார், நான் ஃபஸ்ட்டு உங்களை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன் சார். நான் அங்கே நின்று உங்களை ஸ்டேஜில் பார்த்தேன் சார். இப்போ தங்கலான் ஆடியோ லான்ச், நான் ஸ்டேஜில் நிற்கிறேன், இவ்வளோ கிட்ட உங்களை பார்க்குறேன். இது சார் இல்லை சார், இது ஒரு பெரிய விஷயம் சார். எனக்கு இதுக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் ரஞ்சித் அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இவ்வளோ கிட்ட உங்களை பார்க்குறோம், பக்கத்தில் உட்காடுறோம், உங்கள் கூட நடிச்சிருக்கோம், உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார். பார்வதி, எங்கள் அம்மா, தேங்க்யூம்மா. நீங்கள் நிறைய விஷயம் சொன்னது இன்னும் என் மனசுலேயே இருக்குது, அது மனசை விட்டு போகாது. அப்புறம் மாளவிகா மேம், நான் மாளவிகா மேம் கிட்ட பழகினதை விட ஆரத்தி கிட்ட நிறைய பழகியிருக்கேன். ஆரத்திக்கு ஒரு பெரிய லவ் யூ. தேங்க்யூ மேம். ஜிவி பிரகாஷ் சார், நான் ஸ்கூல் படிக்கும்போது பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆச்சு சார். அப்போது எங்கள் ஏரியாவில் இருக்க வண்டியில் ஆர்னு உங்கள்
அது எங்கள் ஏரியாவில் எல்லாருமே அதை ஹார்னாக வச்சுருப்பாங்க சார். நான் யோசிப்பேன், நம்ம வண்டி வாங்கினா இந்த பிஜிஎம் வைக்கணும்டா அப்படின்னு. இப்போது நான் நடித்ததில் உங்கள் பிஜிஎம்மில் நடிக்க போகிறேன்றது பெரிய பெரிய சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். எங்கள் பசுபதி அண்ணன், பசுபதி அண்ணன் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆக்டிங் சார்ந்து. அது எப்போவுமே எனக்கு மறக்காதுண்ணா. முத்துக்குமார்ண்ணா, டேனியல் சார், ஹரிமாமா, பிரீத்தி, முனியன் ஐயா, இவங்க கூட நடித்தது எல்லாருமே எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் கிஷோர் அண்ணாவோட கேமரா ஒர்க்கு இந்த படத்தில் அது கண்டிப்பாக பேசப்படும். ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி சார், உங்களோட ஒர்க்கும் இதில் கண்டிப்பாக பேசப்படும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசுனீங்க. ப்ளீஸ் சார் நீங்களும் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் ப. ரஞ்சித் ஐயாவுக்கு வணக்கம். கொங்கு மண்ணின் மைந்தர் மார்க்கண்டேயன் மூத்த கலைஞர் சிவகுமார் ஐயாவுக்கு வணக்கம். தங்களான் திரைப்படத்திலே நடித்திருக்கிற துணை கண்டத்தின் மகா கலைஞர்கள் விக்ரம் சார், பசுபதி சார், ஹாலிவுட் திரைப்படத்தில் நடித்து புகழ்பெற்ற ஆஸ்கர் விருது பெற்ற டேனியல், பியானிஸ்ட், திரைப்பட கலைஞர், ஏராளமானவர் இருக்கீங்க. அந்த கடைக்கோடியில் நின்று கொண்டிருந்த உங்களில் ஒருவன்தான் நான். என்னை இந்த மேடையிலே ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிற இயக்குனர் ரஞ்சித் ஐயாவுக்கு அதற்காக தனிப்பட்ட முறையிலே ஒரு நன்றி. தங்களான் அனுபவம் குறித்து பேசுவதென்றால் தனி புத்தகமாக எழுத வேண்டும். நிச்சயமாக எழுதுவேன். அதற்கான காலம் வரும், அப்பொழுது நிச்சயமாக எழுதுவேன். எளிதாக தமிழ் சினிமாவை சொல்ல வேண்டும் என்றால் 36களிலே தொடங்கிய அந்த சினிமா அவா இவா ஆத்துக்காரா வந்தேலா போனேலான் என்று ஆரம்பித்த தமிழ் சினிமா, அதுக்கப்புறம் நாதா சுவாமி என்று வசனம் பேசிய புராண சினிமாக்கள், 42களுக்கு பின்னால் 75 வரையிலும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, தமிழர்களின் எழுச்சிக்கால சினிமா, திராவிட சினிமா என்று வரலாற்றாசிரியர்களால் குறிப்பிடுகிற சினிமா, அதுக்கப்புறம் கலை சினிமா என்று கலைஞர்களின் உன்னத படைப்பு என்று 80களில் சினிமா தொடங்கி வருகிறது. அட்டக்கத்தி என்ற திரைப்படம் வருகிற வரையிலும், அட்டக்கத்தி என்ற ஒரு திரைப்படம் வருகிறது. நீலம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு வருகிறது. அதை உருவாக்கிய பிதாமகன் ரஞ்சித் ஐயா அமர்ந்திருக்கிறார். அக்கால தொடங்கி ஒடுக்கப்பட்டோரின் சினிமாவாக, வாழ்வு பறிக்கப்பட்டோரின் சினிமாவாக, இந்த மண்ணிலே வரலாறு முழுவதும் வஞ்சிக்கப்பட்ட உழைக்கும் மக்களினுடைய, தாழ்த்தப்பட்டவருடைய வாழ்வை சொல்லுகிற சினிமாவாக, நாயகத்துவ பிரம்மாண்டங்களை கட்டி கொண்டாடுகிற சினிமாக்களை எல்லாம் முறியடித்துவிட்டு மண்ணிலே சேற்றிலே புரண்டழுகிற, வியர்வையினால் கசிந்துருகிற மனிதர்களுடைய சினிமாவை படைத்து கலையின் அரசியலில் கலையின் பங்குபாட்டை நிரூபித்த பிதாமகன் ப. ரஞ்சித் ஐயாவினுடைய திரைப்படத்திலே நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். 105 நாட்கள் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். இந்த 105 நாளும் ஒரு தனி புத்தகம் எழுதுவதற்கான ஒரு பெரிய பிரம்மாண்ட அனுபவத்தை கொண்டது. அத்தனை பேரும் மகா கலைஞர்கள். பூ பார்வதி, விக்ரம் சார் 25 வருஷமா, மாளவிகா தமிழகத்தினுடைய பிரம்மாண்ட நாயகர்களோடு நடித்த நடிகை, பசுபதி சார் 25 வருஷமா, கொத்தவால் தேவரா, பட்டாஸ் பாலுவா, நாம பார்த்து கொண்டாடின கலைஞர்கள். பியானிஸ்டில் டேனியலை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். 2வது அதுக்காக பியானிஸ்ட் பார்த்தேன். எக்கச்சக்கமான கலைஞர்கள், பெயர்கள் அத்தனையும் எனக்கு தெரியாது. திரைப்பட உலகத்தில் எனக்கு முதல் மேடை. நன்றி ப. ரஞ்சித் ஐயா, நன்றி.
அந்த திரைப்பட நீலம் ஃபவுண்டேஷனுடைய கலைக்குழுவுக்கு நன்றி, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி, நடிப்பு கலைஞர்களுக்கு நன்றி. எத்தனை நன்றி சொல்றது? இதோ வரப்போகுது தமிழகத்தினுடைய துணைக்கண்டத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல். ஒடுக்கப்பட்டோருக்கும் மேலாதிக்க சக்திகளுக்குமான யுத்தம் தான். அந்த யுத்தத்தை கலை வடிவாக நடத்தி கொண்டிருக்கிற நீலம் ஃபவுண்டேஷனோடு நான் பணியாற்றியது என்பது கடந்த 25 ஆண்டு காலமாக தெருவிலே, களத்திலே, சேரியிலே, குப்பத்திலே போராடி கொண்டிருந்த எனக்கு மீண்டும் அதே வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ரஞ்சித் ஐயா. கலை உலகத்திலும் நான் அந்த போராட்டத்திலேயே பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். நீலம் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி, ரஞ்சித் ஐயாவுக்கு நன்றி. இத்திரைப்படத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை தம்பிகள், அற்புதமான கலைஞர்கள், ரஞ்சித் ஐயாவும் சரி, விக்ரம் சாரும் சரி, பசுபதி சாரும் சரி, புதியவனான எனக்கு போதித்தவை ஏராளம். அவையெல்லாம் ஒரு புத்தகமாக நான் எழுதுவேன். நான் எழுதுபவன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, கலைஞர்களுக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நேரம் எடுத்துக்குள்ளே சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அளவு பார்க்குறது தான் ரஞ்சித் சார். ஸோ இந்த படத்தில் எல்லோரும் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி இருப்பேன். என் கேரக்டரு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களை எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். ஆனால் வழக்கம் போல் இதுவும் இரிட்டேட் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கும். நான் ரொம்ப ஜாலியாக பண்ணேன். எனக்கு என் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சேன், சரியாக செஞ்சேன், ஜாலியாக பண்ணேன். ஆனால் அண்ணன் சியான் சார் அண்ணன் அவரெல்லாம் நான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நடிப்பு நிறைய கூத்துப்பட்டில் நிறைய நடிப்பு பயிற்சியில் நிறைய பேர் கேட்குறாங்க. புதுசாக வர கலைஞர்கள் என்னென்ன மாதிரி நடிகர் ஆகணும் அப்படி சொல்லும்போது நிறைய பேர் நடிகர் பேர்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணன் பேரெல்லாம் சொல்லி அண்ணன் மாதிரி ஒரு நடிகராக வரணும் அப்படி சொல்லும்போதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன், அவர் அந்த மனுஷன் அப்படி கஷ்டப்பட்டிருக்காரு. அது 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 நீங்கள் பாருங்கள் அவுட்டு. அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை படம் கிடையாது இந்த படம் இந்திய சினிமாவுக்கு மட்டும் ஒரு படமாக கிடையாது, உலக சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். பாருங்கள், ஆகஸ்ட் 15. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி. நன்றி. நட்சத்திரங்கள் அனைவருக்கும் மறுபடியும் எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.